ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஃபைனலி ஃப்ரைடே எபிசோட். இனிமேல் மண்டே தான் நமக்கு வந்துட்டு இன்னும் 2 days வந்து கேப் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக விஜய் டேன்னு தான் சொல்லணும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம விஜய் வந்துட்டு போயிட்டு நிவினோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா ஒத்துக்க வைப்பார். பட் அவர் கன்வின்ஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, ரொம்பவே அமைதியாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்போவுமே அவங்க அம்மா ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணாங்களோ, நான் வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஈவன் இதே திங் தான் வந்து அவங்க ராகினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிவினை மிரட்டினாங்க அப்போவுமே. இப்போவும் அதே ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து நிவினோட பேரண்ட்ஸ் சைடில் இருந்துச்சு. எஸ்பெஷலி பிடிக்காத ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணாலும் அவங்க லைஃப் நல்லா இருக்காதே அப்படின்னு கேட்கும்போது விஜய் அங்கே தான் வந்து செம்மையாக பாயிண்டாக பேசியிருந்தாரு. இதே மாதிரி தானே நிவினுக்கு பிடிக்காத ராகினி கூட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிங்க. அப்போ மட்டும் என்னன்னா, அப்போ நாங்கள் பேரண்ட்ஸாக எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்டாவாக பேசினாங்க. அப்போ மச்சினிக்காக நான் வந்து இதை பண்ணுறேன், உங்கள் பையனுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரோட சைடு வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. இந்த ட்ராக் கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடில். இன்னொரு சைடு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இங்கே தானே இருந்தார் பசுபதி, எங்கே போயிருப்பாரு, சடனாக காணாமல் போன மாதிரியே காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து செம மாஸ் வில்லன் என்ட்ரியோட அங்கே டெம்பிளில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எஸ் காவேரி அண்ட் யமுனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு காவேரி கொஞ்சம் கூட விஜய் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தான், ஐ மீன் ஹோப் கொடுக்க மாட்டுறாங்க யமுனாவுக்கு. மறுபடியும் எதுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ப வேண்டாம், கண்டிப்பாக நிவின் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. பட் பசுபதி வந்து அங்கே சடனாக ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய் வரத்துக்குள்ளே இங்கே ஏதோ குளறுபடி பண்ணிடுவாரோ அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் அங்கே ஃபைனலாக வந்து என் கூட அனுப்பலனா உங்கள் பிள்ளைய போலீஸ் தான் வந்து கூப்பிட்டு போவோம், இப்போயே கால் பண்ணி கூப்பிடுவா அப்படின்லாம் வந்து விஜய் சொல்கிறார் இல்லையா. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நிவினுக்கு பிடிக்கலனாலும் அவங்க மணமகன் கோலத்தில் கூட்டிகிட்டு வர போகிறாரு. அது ஒரு சைடு இருக்கு. இங்கே பசுபதி என்ன பண்ண போகிறாரு அவங்க வரத்துக்குள்ள, இவங்களை கடத்திட்டு போயிட்டு வரா. பிகாஸ் கோவிலில் இருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படி கிட்னாப் பண்ண முடியும் அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதர்வைஸ் வேறு ஏதாவது ட்ரிக் பண்ண போகிறாரா, யமுனாவை ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்கள ஏதாவது பண்ணிக்க வச்சுப்பாரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் தோணுது. பட் ப்ரோமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சம்திங் பிக் இஸ் கம்மிங் அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. பட் இந்த வில்லன் நம்ம பசுபதி மட்டும் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மேரேஜும் நடக்க தான் போகுது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இன்னைக்கு எபிசோட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. மறக்காம எல்லாரும் டிவியில் பார்த்துட்டு டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.